நான் நடந்து கொண்டே பார்க்கிறேன். எவ்வளவு கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள், அதுவும் பல்லவன் சாலையில். சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். எக்மோர் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரம். இதோ பாருங்கள், உயர்ந்த ரக கார்களுக்கு பூஜை போடுகிறார்கள். எலுமிச்சை பழம், தேங்காய், சூடம் போட்டு சுற்றி போடுகிறார்கள். காரின் அருகில் அதன் உரிமையாளர்கள் எவ்வளவு விலை உயர்ந்த கார்களாக இருந்தாலும் இவர் அனுமதி பெற்ற பின்பேதான் சென்னை மாநகரில் ஓடும். அவர் வேறு யாரும் அல்ல, பாடிகாட் முனீஸ்வரர் தான். ஏன் இந்த பெயர் என்று பார்த்தால், இங்கே 1920 போன்ற காலங்களில் பஸ்ஸுக்கு முன்பகுதி பாடி கட்டுவார்கள். இதனால் இந்த முனீஸ்வரருக்கு பாடிகாட் முனீஸ்வரர் என்ற பெயர் வந்தது. 1919ஆம் ஆண்டு ஆற்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த சிலர் பணி நிமித்தமாக சென்னை வந்தபோது முனீஸ்வரர் சிலையை அருகே இருந்த வேப்ப மரத்தின் அடியில் வைத்து பூஜை செய்ய அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கே இந்த பகுதி மக்கள் மனதில் குடியமர்ந்து விட்டார் பாடிகாட் முனீஸ்வரர். கோவில் அருகே பிரிட்டிஷ் காலத்தில் ஜவான்கள் தங்கும் வீடுகள் இருந்தன. அங்கிருந்த அதிகாரி கோயிலை இடிக்க உத்தரவிட்டார். அப்பொழுது அவருக்கு ஓர் விபத்து நேரிட்டது. விபத்தில் மாட்டிய ஆங்கில அதிகாரியை காத்து உயிர் பிழைக்க வைத்தார் பாடிகாட் முனீஸ்வரர். முனீஸ்வரரின் கோவிலை இடிக்க உத்தரவிட்ட ஆணையை ரத்து செய்து பாடிகாட் முனீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வழிபட்டார் அந்த ஆங்கிலேய அதிகாரி. இரவு நேரங்களில் பாடிகாட் முனீஸ்வரர் குதிரை மேலே பவனி வருவதாகவும் சுருட்டு மனம் அந்த நேரத்தில் பரவுவதாகவும் அங்குள்ள மக்களின் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இங்கே கார், பைக், ஆட்டோ போன்ற புதிய பழைய வண்டிகளை பூஜை போட்டு கருப்பு கயிறு கட்டிக்கொள்ள வாகனம் ஓட்டும் டிரைவர்களின் பாதுகாவலனாக இருந்து பாதுகாப்பதாகவும், இதனால் இவரை வணங்கிவிட்டு சென்றால் பாதுகாப்பாக வீடு வந்து சேரலாம் என்பதும் வாகன ஓட்டிகளின் நம்பிக்கை. இது தவிர கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற விஷயங்களுக்கும் இங்கே எலுமிச்சம்பழத்தால் சுற்றி போடுவது, கோழி கொண்டு சுற்றி போடுவது என குடும்பத்துடன் சுற்றி போடுவதால் உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான மனநிலையும் ஏற்படுவதாகவும் நம்பிக்கை. மேலும் இதற்கென ஆட்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பணம் செலுத்திவிட்டால் அவர்களை பூமாலை, பழம், கருப்பு கயிறு, தேங்காய் போன்றவை அடங்கிய பையை வாங்கி உங்களுக்கு கார், இருசக்கர வாகனம், ஆட்டோ போன்றவைகளுக்கு பூஜை செய்து சுற்றி போடுகிறார்கள். இதற்கென கடைகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. கடையில் பூமாலை, சுருட்டு, நெய் விளக்கு, பொறி போன்றவை விற்பனை செய்யப்படுகின்றன. இப்பகுதி மக்களுக்கு குலதெய்வமாகவும் பாடிகாட் முனீஸ்வரர் காட்சி தருகிறார். வெள்ளி, செவ்வாய் பொங்கல் வைத்து ஏராளமான பெண்கள் வழிபடுவதை காணலாம். எல்லோரையும் காக்கும் காவல் தெய்வமாக பாடிகாட் முனீஸ்வரர் ஆலயம் அருகில் காளியம்மனும் வீற்றிருக்கிறாள். பெண்கள் வளையல், மஞ்சள், குங்குமம் வாங்கி வந்து காளி தேவியை வணங்கி தங்கள் வேண்டுதல்களை கூறி வழிபடுகிறார்கள். காளியம்மனும் அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறாள். பெரிய பெரிய நடிகர்கள் கூட வண்டிகளை இங்கே கொண்டு வந்து பூஜை போடுகிறார்கள். குறிப்பாக சிவகார்த்திகேயன், நயன்தாரா போன்றவர்களின் கார்கள் இங்கே வந்து பூஜை போடுகிறார்கள். இங்கே பூஜை போடுபவர்களின் வாகனம் எந்த பாதிப்பு ஆனாலும் உயிர் சேதம் ஏற்படாது. இது முனீஸ்வரரின் புண்ணியம் சார் என்பார்கள். இந்த நம்பிக்கைதான் இவ்வளவு வாகனங்கள் தினசரி வருகின்றன. குழந்தை பாக்கியம், திருமண தடை நீங்குதல், உடல்நிலை சரியில்லை என்று வருபவர்களுக்கு இங்கே வந்து வேண்டினால் அவர்களின் பிரச்சனை தீர்க்கும் பாடிகாட் முனீஸ்வரர் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. மேலும் குறிப்பாக ஆடிப்பூர தினத்தில் இங்கே வந்து அம்மன் மடியில் வைத்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வெளிநாட்டில் இருப்பவர்களும் இங்கே வண்டி நம்பரை கொடுத்து பூஜை செய்வார்கள். கார் ஓட்டும் போது தொடர்ந்து பிரச்சனை வந்தால் இங்கே வந்து பூஜை செய்து வணங்கினால் பிரச்சனை விரைவில் தீரும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கை. பெரிய பெரிய நடிகர்கள், தொழில் அதிபர்கள் இங்கே வந்து பூஜை செய்து வணங்கினால் நல்ல செய்தி கிடைக்கும். பெண்களின் குலதெய்வமாக பாடிகாட் முனீஸ்வரர் விளங்குகிறார். குழந்தை இல்லையே என வருபவர்களுக்கு அதற்கான வழி பிறக்கும் என்பதும்
எதை வேண்டி வழிபடுகிறார்களோ அவர்கள் பிரச்சனை தீரும். காவல் தெய்வமாக பாடிகார்ட் முனீஸ்வரர் மற்றும் காளி தேவி என இருவரும் இங்கே பக்தர்கள் வழிபடுகிறார்கள். இங்கே ஜாதி மதம் கிடையாது. அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள், பூஜை செய்கிறார்கள். அதேபோல் சித்ரா பௌர்ணமி தினத்தில் வெள்ளை குதிரையில் வலம் வருவார் பாடிகார்ட் முனீஸ்வரர். அந்த ஒரு நாளில் மட்டுமே அவர் வலம் வருவாராம். அதேபோல் பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல் குறைகளை தீர்க்கும் சக்தி பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு உண்டு. அருளும் காவல் தெய்வமாக பாடிகார்ட் முனீஸ்வரர் விளங்குகிறார். அருகிலே மகாகாளி. தினசரி பெண்கள் தங்களுடைய பிரச்சனை தீர பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது தினசரி காணலாம். குறிப்பாக செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முனீஸ்வரரை முனியாண்டி என்றும் அழைப்பார்கள். ஏகப்பட்ட பெயர்கள் இருந்தாலும் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபாடு நடைபெறுகிறது. முனீஸ்வரருக்கு பிடித்த சுருட்டு, கருப்பு கயிறு, கண் திருஷ்டி தீர எலுமிச்சை பழத்தால் சுற்றி போடுதல், கோழி கொண்டு சுற்றி போடுதல், பூசணிக்காய் கொண்டு சுற்றி போடுதல் என விதவிதமான வழிபாடுகள். ஏன் காருக்கு பூஜை போட வண்டி எண்ணெய் வெளிநாட்டிலிருந்து அனுப்பி அந்த எண்ணுக்கு பூஜை போட்டு கருப்பு கயிறுகளை அனுப்புவது வழக்கமாக நடைபெறுகிறது. ஆனால் பாடிகார்ட் முனீஸ்வரருக்கு ஏன் படம் வைத்து வணங்குவதில்லை? வீட்டில் கோவிலிலும் விற்பனை செய்வதில்லை. ஏனென்றால் உக்ர தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது நல்லது கிடையாது. முனீஸ்வரன் வழிபாடு முறைகள் எல்லாம் கோயிலில் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும். அதுவும் காவல் தெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குவது நல்லதல்ல. மற்றபடி முனீஸ்வரர் எல்லோருக்கும் அருளும் காவலன், இரவில் வலம் வரும் காவலன். அருள்மிகு பாடிகார்ட் முனீஸ்வரர் ஆலயம் இந்து அறநிலையத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாடிகார்ட் முனீஸ்வரர் கோயில் சென்னை பல்லவன் சாலை, பூங்கா நகர், சென்னை 3 என்ற முகவரியில் உள்ள கோயிலில் நடை திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12:30 மணி வரையிலும், அதன் பின்பு மாலை 4:30 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தினசரி நடை திறந்திருக்கும். அதேபோல் அர்ச்சனை பூஜைகளுக்கு தனித்தனி கட்டணம் வசூலிக்கப்படும். கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்களுக்கு என வெவ்வேறு கட்டணமும், பூஜை செய்பவர்களுக்கு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. பூஜை செய்பவர்கள் கார் அல்லது ஆட்டோ அல்லது இருசக்கர வாகனங்களுக்கு தனித்தனி கட்டணம் வசூல் செய்கிறார்கள். இவர்கள்தான் தேங்காய், பூசணி உடைத்தல், கயிறு கட்டுதல், திருஷ்டி சுற்றி போடுதல் என அனைத்து வேலைகளையும் செய்கிறார்கள். இதனால் பக்தர்கள் எந்த பொருளையும் வெளியே இருந்து வாங்கி செல்ல வேண்டியது இல்லை. கோயில் அருகிலேயே கிடைக்கிறது. ஆதலால் கொண்டு சென்றால் போதும், மற்றவை அவர்களே பார்த்து கொள்வார்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பத்மம் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.